தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். ஜீசஸ் கிவ்ஸ் மினிஸ்ட்ரி என்ற ஆண்டவர் நமக்கு தரும் இறைவன் வழங்குபவர் சகோதரர் அருள் கென்னடி. ஏசாயா 30:18. ஆண்டவர் அதனால் உங்களுக்கு கருணை கண் காட்ட ஆண்டவர் காத்திருப்பார், உங்களுக்கு இறங்குமாறு எழுந்தருள்வார். ஏனெனில் ஆண்டவர் நீதியின் கடவுள், அவருக்காக காத்திருப்பவர் நற்பெயர் பெற்றோர். ஆண்டவருக்கு பிரியமான சகோதர சகோதரிகள், ஆண்டவர் இன்று நமக்கு தருகிற இறை உணவு. நான் உன்னோடு தங்கி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று 26:3 தொடக்க நூல்ல சொன்னவர், ஆதியாக முதல் பேசினவர். நான் உனக்காக காத்திருக்கிறேன். எத்தனை வியாதி, வருத்தங்கள், வேதனைகள், நிந்தைகள், கவலைகள், கண்ணீர்கள் வந்தாலும் நான் உனக்கு உதவி செய்ய காத்திருக்கிறேன். 33:3 ஆண்டவர் எரேமியால சொல்வார், துன்ப நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்வார். நாம் கூப்பிட வேண்டும், நாம் அவரை அழைக்க வேண்டும். அவருடைய தழும்புகளால் நாம் குணமடைகிறோம். 53:4 ஏசாயால சொன்னோம். எதில் நாம் வேதனை விட்டிருக்கிறோம், எதில் நாம் கலங்கி நிற்கிறோம், எதில் நாம் கண்ணீர் விடுகிறோம், எது நமக்கு பாரமாக இருக்கிறது, எது நம்மளுடைய வாழ்க்கையை அழுத்தி கொண்டிருக்கிறது? வறுமையா, வேதனையா, போராட்டமா, வேலை இல்லாத நிலையா, குழந்தை இல்லாத நிலையா, எது நம்மை அழுத்தி கொண்டிருக்கிறது? நான் உனக்கு உதவி செய்கிறேன். உன் கவலை என் மீது சுமத்தி விடு. 11:28 மத்தேயுல சொன்னார். 29 சொல்வார், உலகத்தின் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்வார். சகல அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிறவர். 3:16 நீதிமொழியில சொல்வார், ஒரு கையில் ஆயிலும் இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யத்தை மேன்மையும் வைத்து 2 கரங்களையும் விரித்து இதோ இந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அஞ்சாதே, உனக்கு உதவி செய்ய நான் காத்திருக்கிறேன். மனிதர் சொல்லலாம், நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நெருக்கடி நேரத்தில் நம்மை விட்டு மறைந்து போவார்கள். ஆண்டவர் சொல்வார், என்னுடைய முகத்தை நான் உனக்கு மறைக்க மாட்டேன். நீ துன்பப்படும் பொழுது, என்னை கூப்பிடும் பொழுது என்னுடைய முகத்தை உனக்கு மறைக்க மாட்டேன். நீ எனக்கு உரியவன், நீ எனக்கு உரியவன். 45:1 ஆண்டவர் சொல்வார் ஏசாயாவில், உனக்கு முன்பாக நான் போய் கோணலானவைகளை எல்லாம் நேரானவையாக நான் மாற்றுவேன். என்னை கூப்பிடு, என்னை கூப்பிடு. என் அன்பு பிள்ளையே, என் அன்பு மகளே, என்னை கூப்பிடு. வேதனையிலும் நெருக்கத்திலும் போராட்டத்திலும் தனியாக நீ போராடாதே. என்னை கூப்பிடு, என்னோடு பேசு. உன்னில் பலம் கொள்ளும் மனிதன் பாக்கியவான், என்னில் பலம் கொள்ளும் மனிதன் பாக்கியவான். 84:7 சங்கீதத்தில் சொன்ன ஆண்டவர், நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எதையும் செய்ய பலம் உண்டு என 4:13 பிலிப்பியர்ல சொன்ன ஆண்டவர். அவரை நோக்கி கூப்பிடு, அவரை நோக்கி கூப்பிடு. அரணும் கோட்டையுமான ஆண்டவரே, இதோ இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்து, கடந்த வாரம் அற்புதமாக நடத்தினது போல வரக்கூடிய வாரத்திலும் இந்த பிள்ளைகளை அற்புதமாக நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். மரியை வாழ்க.